வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் ஏஜ் கோச்சிங். நம்மளோட மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு வந்து டே 26. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பார்த்ததோட கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் பிசிஏ அப்படின்றத ரியல் டைம் டேட்டாவில் நான் எப்படி யூஸ் பண்ணுறது. நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பிசிஏ யூஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நேற்று நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் மேத் பேக்ரவுண்டில். ஸோ அந்த மேத்தமேட்டிக் கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸோ அந்த அந்த ஸ்டெப்ஸை வந்து எப்படி நான் பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ பிசிஏன்னா என்னங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாகவே நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த மேக்ஸ்லாம் இருக்கட்டும், அந்த மேக்ஸ்லாம் வந்து பிஹைண்டில் நடக்கக்கூடியது. பட் ரியல் டைமில் நான் பிசிஏவை நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன், அதுக்கு நான் என்ன கோட் யூஸ் பண்ண போகிறேன், ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு தேவையான பேக்கேஜஸ் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்பை. எதுக்காக நம்பைனா, அரேவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக எனக்கு நம்பை வேணும். ஸோ நம்பை அண்ட் தென் மேட்ப்ளாட்லிப் ஃபார் த சார்ட்ஸ் அண்ட் டேட்டா செட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லோட் ஒயின், அதாவது ஒயின்னு ஒரு டேட்டா செட்டை வந்து நான் என்னோட எஸ்கேலேருந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச்மார்க் டேட்டா. ஸோ இந்த பெஞ்ச்மார்க் டேட்டாவை தான் நான் எஸ்கேலேருந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒயின் ரிலேட்டடாக வந்து கெமிக்கல் காம்போனன்ட்ஸ்லாம் ஒரு ஒயினில் எவ்வளோ இருக்குது, அதை பேஸ் பண்ணி அந்த ஒயினை வந்து என்ன கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. ஸோ அந்த டேட்டாஸ் தான் இதில் இருக்க போகுது. ஸோ அண்ட் தென் என்ன அப்படின்னா, நான் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்தோம், பிசிஏ அனாலிசிஸ் நான் பண்ணுறப்போ அந்த பிசிஏக்குள்ளே என்னோட டேட்டாவை நான் எப்படி அனுப்பணும் அப்படின்னா, ஒரு ஸ்கேல்டு டேட்டாவை தான் நான் அனுப்புவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவோம் என்னோட டேட்டாவை. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோட ஒரிஜினல் டேட்டா செட் மைனஸ் மீன் வேல்யூவை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு டேட்டா கிடைக்கும். அதை நான் அதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தது ஜஸ்ட் பிஹைண்டில் நடக்கக்கூடிய விஷயம். பட் அதுக்கெலாம் இன்பில்டாகவே நம்மள்ட்ட ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்ம டேட்டாவை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் அண்ட் தென் பிசிஏ வந்து எஸ்கேலன் டீகம்போசிஷன் மாடியூல்லேருந்து நான் பிசிஏ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, எனக்கு தேவையான பேக்கேஜஸை நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒயின் அப்படின்ற ஒரு வேரியபிளில் லோட் ஒயின். ஸோ இந்த டேட்டா செட்டை நான் லோட் பண்ணுறேன். ஸோ லோட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து டேட்டாவை நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ நான் இந்த டேட்டா செட்டை நான் லோட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஒயின் அப்படிங்கிற வேரியபிளை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருக்கும் அண்ட் தென் டார்கெட்னு ஒரு கீ இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஃப்ரேம், டார்கெட்டோட நேம்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டா செட். ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்க போகுது. நமக்கு தேவையானது இது ரெண்டும் தான். ஸோ இந்த டேட்டா அண்ட் தென் இந்த டார்கெட். ஸோ இதில் டேட்டாங்கிறது தான் என்ன அப்படின்னா, என்னோட இன்புட் வேரியபிள்ஸ். நான் இன்புட்டாக என்ன கொடுக்க போகிறேன்னா அதுதான் இந்த டேட்டா. அண்ட் டார்கெட் அப்படிங்கிறது என்னோட அவுட்புட் வேரியபிள். ஸோ இதில் 0, 1 அண்ட் 2 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இந்த டார்கெட் வேரியபிளில் 3 கிளாஸ் இருக்குது. அதாவது இப்போ அந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸை வச்சு அந்த ஒயினை வந்து ஒரு 3 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. ஸோ அந்த 3 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு கேட்டகரி 0, செகண்ட் கேட்டகரி வந்து 1 அண்ட் தென் தேர்ட் கேட்டகரி 2. ஸோ இந்த மாதிரி 3 கிளாஸ் லேபிள்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்குது. அது வந்து டார்கெட் அப்படிங்கிற ஒரு காலம்க்கு கீழே இருக்குது. ஸோ இதுதான் இதில் எனக்கு நான் இன்புட்டாக எடுத்துக்கிறத நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எக்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் கொடுப்பேன். கரெக்டாக? ஸோ அதனால எக்ஸ் ஈக்குவல் டு ஒயினில் இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை நான் கொடுத்தேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த இன்புட் வேரியபிள்ஸ், இன்புட் வேல்யூஸ் எல்லாமே எனக்கு எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அண்ட் தென் ஒய் ஈக்குவல் டு ஒயில் நம்ம என்ன கொடுப்போம், டார்கெட் கொடுப்போமா. ஸோ ஒயின் டாட் டார்கெட். ஸோ ஒயில் வந்து நான் டார்கெட்டை வந்து நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் டார்கெட்டோட நேம்ஸ். எனக்கு டார்கெட்டோட நேம்ஸ் வேணும். எதுக்கு அப்படின்னா, விஷுவலைஸ் பண்ணுறப்போ நான் நார்மலாக இந்த மாதிரி கொடுக்க முடியாது. டார்கெட்டோட நேம்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல டார்கெட் நேம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒயினில் இருக்கக்கூடிய டார்கெட் நேம்ஸ் அப்படிங்கிற ஒரு கீழே கிளாஸ் 0, கிளாஸ் 1 அண்ட் தென் கிளாஸ் 2 அப்படின்னு 3 நேமில் வந்து எனக்கு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எக்ஸை பிரிச்சுட்டு, அதாவது என்னோட இன்புட் வேரியபிளை பிரிச்சுட்டு அண்ட் தென் என்னோட அவுட்புட் வேரியபிளை பிரிச்சுட்டு அண்ட் தென் என் டார்கெட் நேமையும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து அதோட ஷேப் வந்து கொடுக்குறேன். எக்ஸ் டாட் ஷேப் கொடுக்குறப்போ 178,13 அப்படின்னு சொல்லியிருக்கு. 178 அப்படிங்கிறது என்னோட ரோஸ். ஸோ 178 ரோஸ் இருக்குது. 13 அப்படிங்கிறது 13 காலம். தட் மீன்ஸ் 13 ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பார்க்குறோம், 178 அப்படிங்கிறது ரோஸ். கரெக்டாக? அண்ட் தென் 13 அப்படின்றது என்ன அப்படின்னா காலம்ஸ். ஸோ இந்த காலம் தான் என்ன அப்படின்னா ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர் தான் என்ன அப்படின்னா டைமென்ஷன்ஸ். ஸோ இந்த ரோஸ் அப்படிங்கிறது சாம்பிள்ஸ்.
ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸ் அப்படின்றத மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதில் வந்து இது எல்லாமே என்னோட ஒவ்வொரு காலமில் இருக்கும். இது என்னோட ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிற டேட்டா, செகண்ட் காலம், அதாவது இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரோ, அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் காலம்ஸ். ஓகே, ஸோ இது என்னோட செகண்ட் ரோ, இது வந்து என்னோட செகண்ட் ரோ, அது இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இதெல்லாமே எனக்கு இருக்கும். அடுத்தது என்னன்னா ஒய் டாட் ஷேப். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து ஒரே ஒரு காலம் தான் இருக்க போது அது வந்து எனக்கு 178 அப்படின்னு சொல்லி காமிக்குது. தட் மீன்ஸ் 178 ரோஸ் வந்து அதில் இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட டார்கெட் நேம்ல கிளாஸ் 0, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், என்னோட டேட்டாவை நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி என்னோட பிசிஏ அனாலிசிஸ்க்கு நான் சென்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேலார் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரை வந்து லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரை லோட் பண்ணிட்டு எக்ஸ்கேல்டு அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் ஸ்கேலார், அதாவது நான் இந்த வேரியபிள் தான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கேலார் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும், அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை ஃபைன் பண்ணி எனக்கு வந்து அந்த எக்ஸில் வந்து அப்ளை பண்ணும். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபிட் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த டேட்டாவை ஒரு ஸ்கேலார் டேட்டாவை எனக்கு ட்ரான்ஸ்ஃபார் பண்ணும். நம்ம நேற்று பார்த்த மாதிரி தான் எப்படி என்னோட ஒரிஜினல் டேட்டா செட் கூட அந்த மீன் வேல்யூவை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற வேல்யூக்கு நான் மீன் கண்டுபிடிச்சா எனக்கு 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ என்னோட டேட்டா வந்து நான் ஸ்டாண்டர்டாக வந்து கொண்டு வரேன், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா மீன் ஈக்குவல் டு 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 அப்படின்ற மாதிரி இருக்கணும். இப்போ இதை நான் ஜஸ்ட் ரன் பண்ணிவிட்டு எக்ஸ்கேல்டு டாட் ஷேப், நம்மளுக்கு ஷேப் மாற போகிறது கிடையாது, டேட்டா மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ எக்ஸ்கேல்டு. ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டேட்டா இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது என்னோட ஒரிஜினல் டேட்டா செட். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 1.423 E+01 அப்படின்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் எனக்கு நிறைய டெசிமல் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது. பட் இங்கே நான் ஸ்கேலார் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதோட வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கே என்ன நடக்குதுன்னா வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த டேட்டாவோட மீனிங் எனக்கு சேஞ்ச் ஆகாது, அந்த டேட்டாவோட பேட்டர்னும் எனக்கு சேஞ்ச் ஆகாது, ஜஸ்ட் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி இந்த ஒரிஜினல் டேட்டா செட்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், தட் மீன்ஸ் இந்த ஒரிஜினல் டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாமே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அப்படியே தான் இருக்கும் இதில். ஸோ இதில் இப்போ என்னன்னா ஸ்கேல்டு டேட்டா அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நம்மளோட நியூ டேட்டாவுக்கு நான் இந்த ஃபஸ்ட்டு காலம், ஓகேவா, இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு காலம், ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு காலம்க்கு நான் மீன் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா மீன் வேல்யூ வந்து எனக்கு 0-ஆக இருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1-ஆக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னோட டேட்டா வந்து என்னன்னா ஸ்கேல்டு, நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ண டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மீன் வேல்யூ 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1-ஆக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்கேல் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிசிஏ நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ நம்மள்ட்ட ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பிசிஏனா என்னங்கிறத நம்ம நேற்றே தெளிவாக பார்த்தாச்சு. அதுக்கு பேக் எண்டில் நடக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டெப்ஸை பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. ஈஜிஎன் வேல்யூ, ஈஜிஎன் வெக்டர்ஸ், இது எல்லாமே நான் பார்த்துட்டோம் நேற்று வீடியோலேயே. ஸோ நான் அந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோ நான் கார்ட்டில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதில் நான் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிசிஏ. ஸோ பிசிஏங்கிற ஒரு வேரியபிளில் நம்மளோட பேக்கேஜ் பிசிஏவை நான் வந்து லோட் பண்ணுறேன். ஸோ பிசிஏல n காம்போனன்ட்ஸ் ஈக்குவல் டு 2. தட் மீன்ஸ் நான் என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 13 ஃபீச்சர்ஸை 2 ஃபீச்சர்ஸாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். 13 வந்து 2 டைமென்ஷனாக நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 3 டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 3 கொடுத்துக்கலாம், இல்லை 5 டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம்னா 5 கொடுத்துக்கலாம். இப்போ என்னோட பர்பஸ் என்ன அப்படின்னா என்னோட 13 ஃபீச்சர் இருக்கிற டேட்டாவை வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி என்னால் பார்க்க முடியாது. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்னால வந்து என்னால் மேக்ஸிமம் ஒரு 3D வரைக்கும் என்னால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா அதை பண்ண முடியாது. ஸோ என்னோட டேட்டாவில் என்ன பேட்டர்ன் இருக்குது, அதை நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்னா 13 ஃபீச்சர் இருக்கிறத 2 ஃபீச்சராக நான் வந்து ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். 2 or 3. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டைமென்ஷனாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் n காம்போனன்ட்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி நான் இதுக்குள்ளே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்பிசிஏ, அதாவது இந்த வேரியபிளில் தான் என்னோட டேட்டாவை நான் பிசிஏவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதாவது டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணி ஈக்குவல் டு இதில் தானே என்னோட பிசிஏவை நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பிசிஏ டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். எதனால இங்கே ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம்
13 ஃபீச்சர் இருக்கு. அத 2 ஃபீச்சரா நான் கன்வெர்ட் பண்றேன். ஜஸ்ட் வந்து அந்த 13 ஃபீச்சர்ல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எவ்ளோ வந்து என்னால அப்சர்வ் பண்ண முடியுமோ, எவ்ளோ வேரியன்ட்ஸ என்னால கேப்சர் பண்ண முடியுமோ, அந்த வேரியன்ட்ஸ நான் கேப்சர் பண்றேன். ஜஸ்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அந்த இடத்துல நடக்குது. கரெக்ட்டா? ஸோ 13 வந்து நான் 2வா கன்வெர்ட் பண்றேன். இடையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 13 ஃபீச்சர்ல இருக்கக்கூடிய பிசிஏ நம்மளோட பிசிஏவை வந்து அதை அனலிசிஸ் பண்ணி பிரின்சிபல் காம்போனண்ட்டை வந்து ஃபைன் பண்ணி அதுவே சார்ட் பண்ணி அதில் டாப்பில் இருக்கக்கூடிய 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு லைன் இந்த பிசிஏ அண்ட் தென் இந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகேவா. ஸோ இந்த 2 லைனில் என்ன நடக்குது அப்படின்றதான் நம்ம நேத்திக்கான வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த கோடிங்கில் என்ன அந்த 2 லைனுக்கு பேக்கெண்டில் நடக்கிறதா இந்த 5 விஷயம். Standardize data, compute the covariance and calculate the eigenvalue and eigenvectors, sort the eigenvalue and selected the top k components. இந்த இடத்துல eigenvalue பேஸ் பண்ணி top k components ஃபைண்ட் பண்றோமா. நேத்து வந்து நம்ம k equal to 1 ன்னு கொடுத்தோம். இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா k equal to 2 ன்னு கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் பேக்கெண்ட்ல நடக்கிறது அந்த நேத்து பார்த்த அந்த 5 ஸ்டெப்ஸ் தான் நடக்கும். ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு எக்ஸ் பிசிஏ. ஸோ இதை ரன் பண்ணால் எனக்கு 13 ஃபீச்சர்ஸ் அது என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 2 ஃபீச்சர்ஸாக 13 டைமென்ஷன்ஸை 2 டைமென்ஷனாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் என்னோட பிசிஏ. ஆஃப்டர் த பிசிஏ என்னோட டேட்டா செட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் இதை வச்சு என்ன பண்ணலாம்னா என்னோட டேட்டாவை நான் விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவுக்கு நான் என்ன மாதிரியான அல்காரிதம் யூஸ் பண்ணலாம், இல்லை என்ன மெத்தட் நான் யூஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன டிசிஷன் எடுக்கலாங்கிறத நான் பேஸ்ட் ஆன் த விஷுவலைசேஷன் நான் ஒரு டிசிஷனை மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்மளோட ஃபிகரோட சைஸு அண்ட் தென் கலர்ஸ். எதனால கலர்ஸ் அப்படின்னா என்கிட்ட 3 டார்கெட் கிளாஸ் இருக்குது. கரெக்டாக கிளாஸ் 0, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2. ஸோ அந்த 3த்துக்கும் ஒவ்வொரு கலர்ஸ்ங்கனால 3 கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஃபார் ஐ கமா நேம் இன் எனுமரேட் ஆஃப் டார்கெட் நேம்ஸ். ஸோ என்னோட டார்கெட் நேம் இருக்குல்ல, அதாவது கிளாஸ் 0, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2. ஸோ இதை தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கேட்டர் பிளாட்டாக வந்து நான் போட்டு அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து நான் இதுலேருந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி என்னோட 3 கிளாஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சார்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எனுமரேட்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனுமரேட் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் லூப் தான். பட் எனுமரேட் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்குள்ளே இப்போ நான் டார்கெட் நேம் கொடுக்குறேன், இல்லை ஏதோ ஒரு ஐட்ரேஷன் வந்து நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூவே அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கொடுக்கும். இப்போ நான் இங்கே வந்து ஐ கமா நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளில் என்னோட டார்கெட் நேம்ஸ் வந்து லூப் ஆகும். அதாவது தட் மீன்ஸ் கிளாஸ் 0, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஐங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஐயில் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து லூப் ஆகும். தட் மீன்ஸ் எனக்கு கிளாஸ் 0ன்னு வரப்போ இந்த ஐயில் வந்து 0 அப்படின்ற வேல்யூ வரும். அடுத்தது கிளாஸ் 1 நெக்ஸ்ட் லூப்புக்கு வரப்போ இங்கே எனக்கு வந்து 1ன்னு வரும். அடுத்தது கிளாஸ் 2ன்னு வரப்போ எனக்கு அடுத்த வேல்யூ எனக்கு வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கூட வந்து லூப் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல எனுமரேட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பிஎல்டி டாட் ஸ்கேட்டரில் எக்ஸ்பிசிஏ அதாவது நம்மளோட ஃபைன் பண்ண டேட்டா இதில் வந்து ஒய் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் எனக்கு ஒவ்வொரு லூப் நடக்கிறப்பையும் ஐயோட வேல்யூ வந்து 0, 1 அதுக்கப்புறம் 2 அப்படின்னு சொல்லி எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளோட கிளாஸோட வேல்யூவை நம்ம எடுக்கிறப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்ட் செகண்ட் வேல்யூ, ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு அதை வந்து நான் சார்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அது கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு சார்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து என்னோட பிரின்சிபல் காம்போனன்ட் 1, தட் மீன்ஸ் PC1 ஆக்சிஸ் அண்ட் தென் இது வந்து PC2. ஸோ இதுதான் என்னோட அப்டேட் பண்ண, அதாவது ஆஃப்டர் த பிசிஏ எனக்கு கிடைச்ச வந்து டேட்டா. ஸோ என்னோட 13 ஃபீச்சர்ஸை நான் 2 டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஃபீச்சர் வந்து PC1, என்னோட செகண்ட் ஃபீச்சர் PC2. பேஸ்ட் ஆன் திஸ் என்னோட டார்கெட் வேரியபிள் இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ரெட் கலர் வந்து கிளாஸ் 0 அண்ட் கிளாஸ் 1 அண்ட் தென் கிளாஸ் 2. ஸோ இந்த விஷுவலைசேஷன்லேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இட்ஸ் லைக் ஆஃப் ஒரு
கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் மாதிரி தானே, கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது ஒரு கிளாசிஃபிகேஷன் டைப். அண்ட் தென் என்ன மாதிரி அல்காரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். லைக் என்னன்னா, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா எஸ்விஎம் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம், இல்லை அதர் கைண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்ஸ் வந்து இதுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த அல்காரிதம்ஸே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து என்னன்னா பிசிஏ டாட் எக்ஸ்பிளைன்டு வேரியன்ஸ் ரேஷியோ. இங்கே வந்து சம் ஆஃப் எக்ஸ்பிளைன்டு வேரியன்ஸ் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் நம்மளோட PC1 அண்ட் PC2ல எவ்வளோ வேரியன்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு என்னோட பிசிஏல இந்த வேரியபிள், அதாவது எக்ஸ்பிளைன்டு வேரியன்ஸ் ரேஷியோ அப்படின்றது இதுக்குள்ளே இன்பில்டாக இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள். இதில் தான் அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை சம் பண்ணியிருக்கேன். எதனால இங்கே சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிட்ட 2 PC இருக்கு, PC1 அண்ட் PC2. ஸோ இதோட அவுட்புட் PC1 வந்து 0.36198448 அப்படின்ற இவ்வளோ வேரியன்ஸை வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இது என்ன அப்படின்னா என்னோட PC2ஓட வேல்யூ. சம் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு கிடைச்ச வேல்யூ. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ என்னோட PC1 அப்படின்றது என்ன பண்ணும், என்னோட ஒரிஜினல் டேட்டாலேருந்து எவ்வளோ வேரியேஷன்ஸை வந்து அதை அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் இந்த வேல்யூ. தட் மீன்ஸ் என்னோட ஒரிஜினல் டேட்டா செட்லேருந்து ஒரு 36% ஆஃப் ஒரு பேட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இந்த PC1 என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி PC2 என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு 19% ஆஃப் ஒரு டேட்டா, ஒரிஜினல் டேட்டா செட்லேருந்து ஒரு 19% ஆஃப் ஒரு வேரியேஷன்ஸ் அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து இது எடுத்துகிட்டு வந்திருக்கு PC2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 55%. ஸோ மோர் தென் ஹாஃப், 100%ல மோர் தென் ஹாஃபே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா என்னோட ஒரிஜினல் டேட்டா செட்லேருந்து இந்த PC1 அண்ட் PC2 என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த PC அனாலிசிஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா விஷுவலைசேஷன். ஸோ 13 ஃபீச்சர் இருக்கிற இடத்துல என்னால் 13 ஃபீச்சர்ஸை வந்து என்னால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அதை வச்சு என்னோட டேட்டா எந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கிறத என்னால் பார்க்க முடியாது. ஸோ நான் 13 2 டைமென்ஷனாக கன்வெர்ட் பண்ணி அந்த 2 டைமென்ஷன்ஸை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட டேட்டாவை நான் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பேஸ்ட் ஆன் திஸ் விஷுவலைசேஷன் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம், இல்லை அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்னொரு கைண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த PCA பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் டைமில் நம்ம ஒரு டேட்டாவை வந்து எப்படி ஹையர் டைமென்ஷன்ஸ்லேருந்து ஸ்மாலர் டைமென்ஷன்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் இந்த ரியல் டைம் டேட்டா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு டேட்டா, ஒரு கேக்லேருந்து ஒரு டேட்டா எடுத்துக்கோங்க, ஆர் ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச்மார்க் டேட்டா, கேன்சர் டேட்டா செட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா செட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் இதே கோடு தான், ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரில் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து PC அனாலிசிஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த டைமென்ஷன்ஸில் நீங்கள் ரெடியூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டைமென்ஷன்ஸில் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த கோடிங் இல்லாமல் நீங்கள் ஒரு டேட்டா செட்டை வச்சு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, எந்த டேட்டா செட் எடுத்தீங்க, என்ன டைமென்ஷன்லேருந்து என்ன டைமென்ஷன்ஸாக நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ மற்றவங்களுக்கு ஓகே நம்மளும் இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே நம்மளும் பண்ணலாம், நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் அவர் டுமாரோஸ் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைமுக்கு ரீச் அவுட் ஆகும். அண்ட் தென் லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து பின் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச்.